இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ பாரதி ராஜா அவர்கள் காலமாயிருக்காரு. 84 வயதில் உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தது. இது திரையுலகினருக்கும் சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, சினிமாவை விரும்பக்கூடியவங்களுக்கும் சரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோக செய்தி இன்னைக்கு காலையில் அமைஞ்சிருக்கிறது. இப்போ இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய மறைவுக்கு திரையுலகினர், அரசியல் கட்சி தலைவர்கள் இது எல்லாருமே அடுத்தடுத்து இரங்கலில் பதிவு செஞ்சுட்டு வராங்க. நேரடியாகவும் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம காலையிலேருந்து காட்சிகளில் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல சலீம். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஸ்டூடியோக்குள்ளவே இயங்கின தமிழ் சினிமாவை கிராமங்களுக்கு அழைத்து சென்ற மண் வாசனை கலைஞனுக்கு கண்ணீர் அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி திரையுலகினர் பல பேர் அவங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அடுத்தடுத்து யாரெல்லாம் அந்த இரங்கலை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறலாம் நம்ம தொடர்ச்சியா வரக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம மதங்களை கடந்த காதலை வெளிப்படுத்திய அலைகள் ஓய்வதில்லை, சாதிய கட்டமைப்பை உடைத்த வேதம் புதிது திரைப்படங்களை இயக்கிய பாரதி ராஜா மறைவுக்கு தமிழக மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வராங்க. பெண் சிசு கொலைக்கு எதிரான காவியமான கருத்தம்மாவை இயக்கிய பாரதி ராஜா மறைவால் திரை உலகினர் கண்ணீர் வடிக்கும் சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பாரதி ராஜா அவருடைய படங்கள் அப்படின்னு சொன்னால் அதில் மதங்கள் இல்லை, அதை தாண்டி சாதிகள் இல்லை, அதை விட ஒரு மனிதம் இருக்குது, அதை விட ஒரு உணர்வு இருக்குன்ற நிறைய காட்சிகளாக நம்ம தொடர்ந்து திரையில் பார்க்கவும் இருக்க போகிறோம். அதுக்கு முன்பாக இப்போ நிறைய பேர் அஞ்சலியெலாம் செலுத்தியிருக்காங்க. ஸோ யார் அடுத்தடுத்து நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இப்போ இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அந்த காட்சிகளும் துறையில் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாரதி ராஜாவினுடைய இல்லத்துக்கே நேரடியாக போய் அவருக்கு அந்த மாலை அணிவிச்சு அவருடைய அந்த உடல் இருக்கக்கூடிய இடத்துல முன்பாக அவர் தலை வணங்கி ரொம்ப உருக்கமாக அவருடைய அந்த அஞ்சலியை செலுத்தின காட்சிகள்லாம் பார்க்கலாம். அதே போல தமிழக ஆளுநர் அவரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காருங்க அஞ்சலி. அதாவது கிராமிய வாழ்வை யதார்த்தமாக பதிவு செய்த பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரமளிப்பதாக ஆளுநர் அர்லேக்கர் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. பாரதி ராஜாவின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்காரு. இதே மாதிரி இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது, முதல்வர் விஜய் அவர்கள் நேரில் போயும் அஞ்சலி செலுத்தியிருந்தார் இல்லையா. அடுத்தபடியாக அவர் என்னென்னா தன்னுடைய பதிவையும் அவர் போட்டிருந்தாங்க முதலமைச்சர் விஜய் சார்பில். அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, திரைத்துறையில் பாரதி ராஜாவினுடைய பங்களிப்பை போற்றி அவரோட இறுதி பயணத்துக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய அறிவிப்பையும் கூட முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு இறுதிச்சடங்கு அப்படின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த இறுதிச்சடங்கு அரசு மரியாதையோடு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது செய்தி. அதே போல திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாரதி ராஜா உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் சினிமாவின் வரலாற்றை எழுதுபவர்கள் பாரதி ராஜாவை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை மூலமாக புகழஞ்சலி செலுத்தியிருக்கார். சலீம், இப்போ நம்ம பார்த்தோன்னா பாரதி ராஜா அவர்களுடைய படைப்புகள், முதல் படைப்பு 2 பெரிய நடிகர்களை வில்லன் ஹீரோவா காட்டின படம் அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வரும் இல்லையா? எந்த படம் ஞாபகம் இருக்கா? 16 வயது நிலை. ஸோ அந்த வகையில் திரு ரஜினிகாந்த் அவர்களும் நேரில் தன்னுடைய அஞ்சலி செலுத்தின அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாமா? இன்னும் எத்தனை ஆண்டுகளான கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள எல்லாருக்கும் அதை ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சா பிடிச்சது, இல்லைன்னா இல்லை.
என்னை பற்றி ஒரு நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. நான் முன்ன எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பாரதி ராஜாவை பற்றி ரஜினி அவர்கள் நேரடியாகவே அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறம் பேசியிருந்ததை பார்த்தோம். இதே நம்ம 16 வயது நிலை படம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல, அதே படத்தில் எப்படி கமல் ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டரில் காட்டியிருப்பாரோ, அதே மாதிரி பரட்டை அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ரஜினிகாந்த்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. இப்போ அதே படத்தில் கமல்ஹாசன் நடிச்சிருப்பார் 16 வயது நிலை. அது மட்டும் இல்லை, சிவப்பு ரோஜாக்கள், அப்புறம் புதிய வார்ப்புகள், ஒரு கைதியின் டைரி, இந்த மாதிரியான படங்கள்லாம் என கதாநாயகனா ஜொலிக்க வச்ச பாரதி ராஜாவுக்கு கமல்ஹாசன் நேரடியாவே அஞ்சலி செலுத்தியிருக்காரு. கதாநாயகனா என்ன ஜொலிக்க வச்சது மட்டும் இல்ல, அவருடைய நினைவுகள் அப்படிங்கிறது நீங்கா இடம் பிடிச்சது மாதிரி அவர் நேரடியாவே அஞ்சலி செலுத்தியிருந்த அந்த காட்சிகள்லாம் கூட நம்ம இப்ப பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.